ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் சோளத்தை தனித்தனியாக உதுத்தெடுக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சோளம் எடுத்திருக்கேன். இப்போது இந்த சோளத்தோட மேல் பகுதியை கட் பண்ணி வெளிப்பக்கமாக இருக்கிற தோல் பகுதியை எடுக்கலாம். இதில் இருக்கிற சோளக்கதிரையும் எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் ஒரு லேயரை மட்டும் எடுத்து விடுங்க. இந்த மாதிரி ஒரு லேயரை எடுத்துட்டோம் அப்படின்னாலே இந்த சோளத்தை நம்ம தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு லேயர் ஃபுல்லாகவே நம்ம எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக இருக்கிற லேயரை இந்த மாதிரி கைகளால் இழுத்து விட்டீங்க அப்படின்னாலே சுலபமாக வந்துடும். இந்த மாதிரியே எல்லாத்தையும் எடுக்க வேண்டியதுதான். பாருங்கள், எல்லா சோளத்தையுமே தனியாக பிரித்து எடுத்தாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு சோளம் வேக வச்சு எடுத்திருக்கேன். வேக வச்சு எடுத்துருக்கிற சோளத்தையும் எடுத்து காமிக்கிறேன். இதையும் நம்ம அதே மாதிரியே எடுக்கலாம். பாருங்கள், நம்ம முதல்ல பண்ணது மாதிரியே தான். ஒரு லேயரை மட்டும் ஸ்பூனால் எடுத்து விட்டுட்டு அடுத்த லேயரை நம்ம கைகளாலேயே சுலபமாக எடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வேக வச்சதுக்கு அப்புறமா இந்த சோளத்தை பிரித்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.